சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சரியா அவளுக்கு சாப்பாடு கொடுத்த விஷயத்த நீ இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? தியா உனக்கு மனைவியா வர போறவ, பெரிய கோடீஸ்வரி. அப்படிப்பட்டவள ஒரு வேலை செய்யறவ அநாகரிகமா எடுத்தறிஞ்சு பேசி நடு ரோட்ல விட்டுட்டு இவன் மட்டும் சொகுசா ஆட்டோவை புடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. இது எவ்வளவு பெரிய தப்பு. இப்படிப்பட்டவளோட திமிர அடக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கதான் செய்வாங்க. அத புரிஞ்சுக்காம அந்த காயத்ரிக்கு சாப்பாடு கொடுத்து சப்போர்ட் பண்ணி பேசுறது நம்ம குடும்ப கௌரவத்துக்குலாம் நல்லாவா இருக்கு? அன்னபூரணி, அண்ணி, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நீ எதுவும் பேசாம அமைதியா வாயை மூடிட்டு. அவங்கள ஏன் ஆண்டி பேச வேண்டாம்னு சொல்றீங்க? அவங்கள அமைதிப்படுத்திட்டா எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டீங்களா? ஒரு வீட்டு வேலை செய்யறவளுக்கு எதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? அதுக்கு எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உடனே இவன் என் பையன் உயிரை காப்பாத்துனா, என் வீட்டுக்காரர் உயிரை காப்பாத்துனான்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் டூ மச் ஆண்டி. வீட்டு வேலை செய்யறவள எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். உங்க மகன் இவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்ததுக்கு நீங்க இப்படி என்னதான் காரணம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது, அதை ஜீரணிக்கவும் முடியாது. இங்க பாரு தியா, எங்க வீட்டுல வேலை செய்யற யாரையும் பனிஷ்மெண்ட்ங்கிற பேர்ல பட்னி எல்லாம் போட மாட்டோம். அதே மாதிரி அவங்கள பட்னியாவும் இருக்க விட மாட்டோம். அப்படி யாராவது பட்னியா இருந்தாங்கன்னா கௌரவம் பார்க்காம சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்கள சாப்பிட வைப்போம். இது மனிதாபிமான அடிப்படையில பண்றதுதான். இதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா, நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். தியா, நேத்து நைட்டு செழியன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். என் மகன் எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்க மாட்டான். அவன் வேலை செய்யறவங்கள வேலை செய்யறவங்களா தான் பாப்பான். காயத்ரிய மட்டும் இல்ல, வேற யாரு பட்னியா இருந்தாலும் அவன் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பான். அதுதான் அவனோட குணம். தியா, நான் சொல்றத நீ கொஞ்சம் கேளு தியா. நீ படிச்சவ, பணக்காரி. உன் தகுதி என்ன, அந்தஸ்து என்ன? இவ நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணு. இவள போய் சரிக்கு சமமா வச்சு இவகிட்ட நீ இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல தியா. இத பாரு, நீ என் வருங்கால மருமக, இந்த வீட்டோட மகாராணியா வரப்போறவ. நீ என்னைக்கும் உனக்கு சமமானவங்களோட போட்டி போடு. இந்த மாதிரி தகுதியே இல்லாதவகிட்டெல்லாம் நீ போட்டி போட்டு உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. காயத்ரி விஷயத்துல இனி நீ இப்படி இருக்காத தியா. அவெல்லாம் உனக்கு ஒரு விஷயமே கிடையாது, புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி. செழியன் பண்ண வேண்டிய பரிகார பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஜோசியர் சொன்ன மாதிரி உன் கையால 21 விளக்குக்கு திரி போட்டு ஏத்தணும். அதுக்கு உண்டான விரத முறைகளை எல்லாம் நீ கடைபிடிக்கணும். அதுக்கு நீ உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் தயாராகணும். இப்போ உன் சிந்தனை முழுக்க அதுலதான் இருக்கணும். சும்மா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் உன் கவனத்தை செலுத்தி உன் எனர்ஜியை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. குட். ஐஸ்வர்யா, தியாவை கூட்டிட்டு போய் விரதத்துக்கான முறையெல்லாம் எடுத்து சொல்லி அவளை ரெடி பண்ணு.
எனக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியாது ஆதி. ஆமாமா, நீ ஃபாரின்ல இருந்ததுனால உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அன்னபூரணி, அண்ணி, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? ஐயோ, எனக்கும் இத பத்திலாம் எதுவும் தெரியாது அண்ணி. சரியா போச்சு போ. இத பத்தி வேற யார்கிட்ட கேக்குறது? மேடம், அந்த சம்பிரதாய முறையெல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஜோசியர் சொன்ன எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த முறையை எப்படி பண்ணணும்னு நான் எங்க கிராமத்துல ஏற்கனவே பார்த்திருக்கேன் மேடம். ஆமால, நீ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு தானே. உங்க அப்பா அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் பொழப்ப தேடி சென்னைக்கு வந்ததா சொன்னல. சரி சரி, அப்ப நீயே தியா கூட இருந்து இந்த தோஷ பரிகார பூஜையை செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடு. அதுல எந்த தப்பும் வந்துடக்கூடாது. சரிங்க மேடம். என்ன ஆண்டி, இவகிட்ட போய் இந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறீங்க? காயத்ரிக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எனக்கும் அதெல்லாம் தெரியும் தான். ஆனா பிசினஸ் சம்பந்தமா நான் அடிக்கடி வெளியே போக வேண்டியிருக்கும். காயத்ரி இங்க வீட்லயே இருக்கிறவ. அவதான் உன் பக்கத்திலேயே இருந்து நீ என்னென்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சரியா பாத்துப்பா. அதனாலதான் நான் காயத்ரி கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இத பாரு தியா, இதுல உனக்கு நடக்க போற நல்லதை மட்டும் நீ பாரு. இவளை பத்தி நீ பெருசா எதுவும் யோசிக்காத, சரியா? சரிங்க ஆண்டி. காயத்ரி மேடம், இது உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இத பயன்படுத்தி தியா கிட்ட நீ நல்ல பேர் எடுக்கணும். தியா இந்த வீட்டுக்கு வாழ வரப்போற மருமக. எனக்கு கொடுக்கிற மரியாதைய நீ அவளுக்கும் கொடுக்கணும். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. சரிங்க மேடம். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. வா ரேஷ்மா வா.